ஜூன் 24ஆம் தேதி 18வது மக்களவை கூட்டத்தொடர் கூட இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்று அதன் பின்பு பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்ற சூழலில் மக்களவை கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி கூட இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளிவந்துள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். புதிதாக மத்திய அரசானது பொறுப்பேற்றுள்ள நிலையில் தற்பொழுது அதற்கான ஒரு முதல் நாடாளுமன்றத்துடைய அவை கூட்டம் என்பது வரும் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தற்பொழுது வெளியிட்டுள்ளார். இந்த முதற்கட்டமான அவை நடவடிக்கைகளில் குறிப்பாக புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்பிக்களுடைய பதவியேற்பு இருக்கும். அதன் பிறகு சபாநாயகர் யார் என்று தேர்வு செய்யப்பட்டு முழுமையான அந்த அலுவல் தொடங்கும் என்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ளார். முதற்கட்டமான மத்திய அரசு பதவியேற்றவுடன் முதல் அவையினுடைய நடவடிக்கைகள் என்பதை பொறுத்தளவில் மத்திய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படும். அதன் பிறகு உடனடியாக விரைவிலேயே முதல் அந்த கூட்டமானது முடிவடைந்தவுடன் மழைக்கால கூட்டத்தொடரும் கூடப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனிடையேதான் 24ஆம் தேதி இந்த நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளுடைய அலுவலும் தொடங்கும் என்ற ஒரு கூட்டத்திற்கு தற்போது அழைப்பானது விடுக்கப்பட்டது. மத்திய நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற கிரண் ரிஜிஜு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளார். அதற்கு முன்னதாகவே எம்பிக்களுடைய புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்பிக்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது நாடாளுமன்றத்தில் நடைபெறும் எனவும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பணிகள் முழுவதும் முடிந்த பிறகு 24ஆம் தேதி அவை நடவடிக்கைகள் தொடங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியிடப்பட்டது. முதல் கூட்டம் மத்திய 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் அவையினுடைய கூட்டம் என்பது இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து புது எம்பிக்களும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த கூட்டத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய அலுவலர்கள் அவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரேந்திரன், நன்றி சுசித்ரா. ஜூன் 24ஆம் தேதி 18வது மக்களவை கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதேபோல ஜூன் 27ஆம் தேதி மாநிலங்களவை கூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை எம்பிக்கள் ஜூன் 24ஆம் தேதி முதல் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 24இல் மக்களவையும் ஜூன் 27இல் மாநிலங்களவையும் கூட உள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் ஜூன் 24ஆம் தேதி முதல் பதவியேற்க உள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது.